ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக கர்த்தரை பின்பற்றின காலேப் கர்த்தரை பின்பற்றின காலேப்பு குறித்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காலேப் followed the Lord. காலேப் followed the Lord. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேப்பு குறித்து நாம் படிக்க போகிறோம். நல்லது, ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பாடம். அருமையானவர்களே, இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குணலட்சணங்கள், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு என்பதை குறித்து சிலர் சொல்லுவாங்க. உங்க முகத்தை பார்த்தா தெரியுதுங்க உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய குணலட்சணம்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் சிலரை முகத்தை பார்த்தா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் முகத்தை பார்க்கவில்லை, அவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற வேதத்துல வாசிக்கிற வண்ணமா அற்புதமாக யார் இந்த காலேப் என்று சொல்லி பார்த்தா, சேஷதமாக யூதாவின் கோத்திரத்துல சேர்ந்த எப்புனேயின் குமாரன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி செல்லும் பொழுது இவர்கள் வாலிபர்களாக கடந்து வந்தார்கள் எகிப்து தேசத்திலிருந்து. அப்ப அந்த வனாந்தரத்துல மோசே ஆரோன் மூலமாக இந்த காலேப் யோசுவா இருவருமாக அந்த 12 கோத்திரத்துல இவர்களும் நபர்களாக சேர்ந்து கானான் தேசத்துக்கு போகிறார்கள். அந்த கானான் தேசத்துல இவங்க வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கானான் தேசத்துக்கு மோசேயானவர் அவர்கள் அனுப்புகிறார். அப்புறம் அனுப்பப்படும் பொழுது இவர்களும் 12 பேர்ல 2 பேராக கடந்து சென்று அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குல அவர்கள் போய் கண்ட உடனே திராட்சை கொலைகளை பார்த்தார்கள், பழங்களை பார்த்தார்கள். அந்த ஊரினுடைய செய்திகளை கொண்டு வந்து இந்த அருமையாக மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லுகிறார்கள். இதை என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலும் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலும் யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்கள், என்னாகமம் புஸ்தகம் The Book of Numbers 14 chapter 6 words, அருமையாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள் 24ஆம் வசனம் கூட நாம் கவனிக்கிறோம். இந்த வசனங்களில யோசுவாவை குறித்தும் காலேப்பு குறித்து கூட படிக்கிறோம். கர்த்தரை சுத்தமான யோசுவா குறித்து படிக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்போ கர்த்தரை பின்பற்றின காலேப், கர்த்தரை பின்பற்றினவர். இந்த காலேப் என்ற பேருக்கு அர்த்தம் என்னவென்றால் அற்புதமா சொல்லப்படுகிறது. ரொம்ப நிறைய காரியங்களை பேசலாம். அவ்வளவு அந்த அளவுல இந்த காலேபினுடைய பேர் திறமுள்ளவர், விசுவாசம் உள்ளவர், நம்பிக்கை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர், திராணி உள்ளவர், அதோடு கூட தன்னம்பிக்கை உள்ளவர், இன்னும் அதிகமாக ஆண்டவர் மேல் அதிகமாக பற்று உள்ளவர், வைராக்கியம். ஏனென்றால் 10 பேர் துர்செய்தியை பரப்பினார்கள். ஆனா காலேபும் யோசுவாவும் திட நம்பிக்கையாக நாம் அவர்களை மேற்கொள்ளுவோம், அவர்களை வெற்றி கிளிகளை போல பார்த்தோம். நம்மை காத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார், அவர்களை காத்த நேல் அவர்கள் விட்டு போனது, நம்ம கூட சேனைகள் கர்த்தர் இருக்கிறார் என்று பக்தி வைராக்கியமாக பேசின ஒரு காலேபு குறித்து பார்க்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரை துர்ச்செய்தி சொல்லுகிறார்கள் 10 பேரு, நற்செய்தி சொல்லுகிறார்கள் 2 பேர். இது மூலமாக அந்த கூட்டத்துல வனாந்தரத்துல சோர்ந்து போனார்கள். நாம போய் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியுமா, அல்லது சுதந்திரத்தை கொள்ள முடியுமா, வாழ முடியுமா? அவர்கள் ஏனாக்கின் குமாரர்களை பார்த்தோம், ராட்சதர்களா இருக்கிறார்கள், நம்மளை கொன்று விடுவார்கள், நம்முடைய பிள்ளைகளை கொன்று விடுவார்கள், நம்முடைய வம்சத்தை அழித்து விடுவார்கள் என்ற பயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, 10ஓடு கூட ஒன்று கை தட்டினா போதுன்னு சொல்லி. இவங்க 10 பேருடைய வார்த்தை தான் மெஜாரிட்டியா இருக்கு. ஆனா காலேபும் யோசுவாவும் 2 பேரும், ஆனா கர்த்தர் அவங்க பக்கத்துல இருந்ததுனால 10,000 அல்ல 10 லட்சம் பேர் இருந்தா கூட தேவன் அவர்களை ஜெயிக்க அவர்களுடைய துர்ச்செய்தே சுக்குநூறாக்கி நற்செய்தே அற்புதமாக வழங்க செய்தார்.
வாய்க்க செய்தார், ஜெயிக்க செய்தார். ஆகவேதான் காலேப் என்பதற்கு திராணி உள்ளவனாக்கி, நம்பிக்கையுள்ளவனாய், இரக்கம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய், திராணி உள்ளவனாய், ஜெயிக்கிறவனாய், வைராக்கியம் உள்ளவனாக காணப்பட்டான். ஆகவே எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், திராணி உள்ளவர்களாய் இந்த யோசுவா காலேப் யோசுவாவும் திராணி உள்ளவர்கள். ஆனா காலேப் மிகவும் திராணி உள்ளவரா இருக்கிறார். சொல்லுகிறார், யோசுவா பார்த்து சொல்றாரு, மோசே நம்ம 2 பேரும் அனுப்பும் போது வனாந்தரத்துல 40 வயது இல்லையா? நம்ம 2 பேருக்கு 40 வயது. ஆனா இப்பொழுது எனக்கு இருக்கிற வயசு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 40 வயதுல நம்ம 2 பேரும் போனோம். ஆனா இப்பொழுது எனக்கு இருக்கிறது 85 வயது. அன்னைக்கு 40 வயது உள்ள பெலன், அதே பெலன் இன்னும் மாறாதவராய் ஆண்டவர் என் வாழ்க்கையில தந்தார். 85 வயதிலையும் அதே பெலன் ஆக்கே, அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, அதே திராணி, அதே வைராக்கியம், அதே தைரியம் எனக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி யோசுவாவோடு கூட அருமையாக கூக்குரலிட்டு பேசுகிறார். நல்ல அண்மையான பேசுகிறார் காலேபானவர். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்தார். நம்முடைய முற்பிதாக்களையும், யுத்த வீரர்களையும், விசுவாச வீரர்களையும், அற்புதமானவர்களையும், தேவனை பின்பற்றியவர்களும் தேவனை பின்பற்றாதவர்கள் குறித்து தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை, அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணலட்சணங்கள், அவர்கள் பின்பற்றின காரியங்களை குறித்து அழகாக ஆண்டவர் எழுதி வைத்தார், அற்புதமாக. ஆகவே இந்த யூதாவின் கோத்திரத்தில் பிறந்த காலேப், யூதா என்றாலே உங்களுக்கு தெரியும், கர்த்தரை இன்னும் துதிப்பேன், கர்த்தரை துதியுங்கள் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 29 அதிகாரம் 35 வசனத்துல அருமையாக யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒன்றுக்கு பேரே யூதா என்று பேர் வைக்கிறார்கள். அந்த கோத்திரத்தை சேர்ந்த அருமையாக காலேபு குறித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக என்னாகமம் 13 அதிகாரம் 30 வசனத்துல அல்லது 29 முதல் 30 வசனங்களில 14 அதிகாரம் 38 வசனத்துல அநேக துர்ச்செய்தி சொன்னாலும் இந்த காலேப் அற்புதமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களை ஜெயிப்போம் என்று நற்செய்தி சொல்லுகிற பக்தனா இருக்கிறார். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். நற்செய்தி சொன்னால் உயிரோடு இருப்பாய், கர்த்தரை பின்பற்றினால் உயிரோடு இருப்பாய், திராணி உள்ளவனா, பக்தி வைராக்கியம் உள்ளவனா, ஆண்டவருக்காக எழுமினால் உயிரோடு இருப்பாய், நம்பிக்கையுள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவர் உன்னை உயிரோடு இருப்பார். அவர்கள் 10 பேரும் வனாந்தரத்துல மாண்டு போனார். அல்லது எகிப்திலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் ஆண்டார்கள், அவருடைய பிள்ளைகள் அதோடு கூட எகிப்திலிருந்து வந்த இந்த 2 பேர் மாத்திரம் தான் கானான் தேசத்துல பிரவேசித்தார்கள் சொல்லப்படுது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார், தேவன் நம்மை ஆரோக்கியமா வைத்திருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறான்டா. காலேபை பின்பற்றின கர்த்தரை நாம பின்பற்ற வேண்டும். காலேப் பின்பற்றின கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தரை பின்பற்றின காலேப் உத்தமமாய் பின்பற்றினார். மூன்றாவதாக கர்த்தரை உத்தமமா பின்பற்றின காலேப். உபாகமம் 1 அதிகாரம் 36 வசனம், ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம். 75 வயதில் கூட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா நடந்து கொள்ள என்று நாம் முற்பதாவாக்கி ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். சத்துருக்களை ஜெயித்தவர் காலேபு வேறு ஆவி உடையவனாய் அற்புதமாக அந்த யாத்திராகம் 17 அதிகாரத்துல 8 முதல் கடைசி வரல வாசிக்கிறோம். ஜெயிக்கிறவராய் சத்துருக்களை மேல மோசே ஜெபிக்கிறார், ஆரோனும் ஊரும் மோசே கரங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பட் கீழே மலையின் கீழாக யோசுவா யுத்தம் செய்கிறார், சத்துருக்களை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால்
சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாக மந்திரம், தந்திரம், ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காத போவோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் அருமையாக, நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா உன்னோடு கூட இருக்கிறேன், யோசுவோடு இருந்தது போல காலேபு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் காலேபோடு கூட இருந்தார். ஆகவே சத்துருக்களை மேற்கொண்டார். 31 ராஜாக்களை முறியடித்தார்கள், 7 ஜாதிகளை சிதறடித்தார்கள். கர்த்தர் யோசுவாவை கொண்டு, கர்த்தர் காலேபை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தேவ பிள்ளையை உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார், உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வார், உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வார். கர்த்தரை பின்பற்றின காலேப். 5வதாக வேறு ஆவி உடையவராயிருந்தார். வேறு ஆவி உடையவராக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அற்புதமாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் அந்த யோசுவா 14ஆம் அதிகாரத்துல அருமையாக ஒரு தேசத்தை கொடுக்கிறான், எப்ரோன். அந்த எப்ரோனுக்கு கீரியாத்துக்கும் என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியாருக்குள்ள பெரிய மனுஷனா இருந்தார். யுத்தம் செஞ்சு சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்றதுனால அந்த எப்ரோன் தேசத்தை அருமையாக யோசுவா காலேபுக்கு சுதந்திரமா கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். வேறு ஆவி உடையவனாய், பழைய ஏற்பாட்டில் ஆவியானவராய், கர்த்தருடைய ஆவியானவராய், தேவனுடைய ஆவியானவராய் செயல்பட்டார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர். பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுலார்னு ஒரு அருமையா சொன்னார், தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயுவே, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கா? தெளிந்த புத்தி, பலமுள்ள ஆவி, பயமுள்ள ஆவி அல்ல. அந்த ஆவியை நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவன் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியான் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதமானவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதபடிக்கு அந்த வேறு ஆவி உடையவர்களாய், அன்றைக்கு இயேசுவோடு கூட சீடர்கள் ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலே ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, இளையோ போல அக்கினை வர வைத்து இவர்கள் அழித்து போடலாமா? ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து அதட்டி பின் திரும்பி, நீங்க என்ன ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று அதட்டினார். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்று சபையில் அந்நிய பாஷை பேசுறா, ஆனா வீட்டுல கெட்ட வார்த்தை பேசுறான், வேலை ஸ்தலத்துல கெட்ட வார்த்தை பேசுறான், குடும்பங்களை கெட்ட வார்த்தை பேசுறான். அசிங்கமாக கேட்க முடியாத வார்த்தைகளை, உங்க வாயில கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பாடாத இருப்பதாக எபேசியர்ல வாசிக்கும். வம்பும் வீம்புவான வார்த்தைகளை பேசாதீர்கள். கெட்ட வார்த்தை உங்க வாயில பிறப்பாத இருப்பதா? ஏனென்றால் நீங்கள் வேறு ஆவி உடையவர்களாய், பரலோகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் இன்னார் என்று என்ன வகையில நீங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். 6வதாக காலேப் மகளை குறித்து சொல்லப்படுகிறார். யோசுவா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களில, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களில காலேப் ஒரு சவால் விடுகிறார். இந்த சத்துருக்களை ஜெயித்து மேற்கொண்டு வருகிறவனுக்கு என்னுடைய மகளாகிய அருமையாக அக்ஷால், என்னுடைய மகள் அக்ஷாலை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை அருமையாக ஒத்தனையில் ஜெயிக்கிறார். ஒத்தனையில் ஜெயித்த பிற்பாடு அற்புதமாக அவருடைய மகளை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். மகளை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் அற்புதமாக வளம் பொருந்திய நிலங்கள், வறட்சியான நிலங்கள் வேண்டான்னு சொன்ன உடனே மகள் வறட்சியான நிலத்தை எடுத்துக்கொண்டு வளமான நிலங்களாய், செழிப்பான நிலங்களாய் கிப்டை கொடுத்து மகளை ஊக்கப்படுத்துகிறது பார்க்கிறோம். தன்னுடைய மகளை கூட யாருக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரு ஜெயிக்கிறவனாய். கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல ஜெபிக்கிற பொண்ணு வேணுங்க,
ஜெபிக்கிற பையன் வேணுங்க, நல்லா படிச்ச பையன் வேணுங்க, கேட்கிறோம் இல்லையா? ஆனா கர்த்தர் பயந்து இருக்கிறானா? பைபிள வாசிக்கிறானா? ஜெபிக்கிறானா? சர்ச்சுக்கு போறானா? ஆண்டவர் ஆராதிக்கிறானா? மகிமையா சாட்சியா இருக்கிறானா? அப்படிப்பட்டவனை பார்த்து கொடுக்கணும். அதுதான் காலேபு செஞ்சார். ஒரு டெஸ்ட் வச்சார். ஆதி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை காட்டுல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா, அந்த காட்டுல ஓடி 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 அந்த பெண்ணை துரத்தி புடிச்சு அந்த பெண்ணை தோள் மேல தூக்கிட்டு வரணும். அப்பதான் கல்யாணம். இல்லைன்னா ஒரு பெரிய கல்ல தூக்கணும். அப்பதான் கல்யாணம். வேட்டையாடணும். வேட்டையாடி ஏதோ ஒரு விலங்க கொண்டாடணும் விருந்துக்கு. அப்பதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சோம்பேறிங்களுக்கெல்லாம் பாருங்க, வண்டி குடுக்குறாங்களா கேளுங்க. நடக்க முடியாது அவனால. ஆ வண்டி வேணும். 10,000, 50,000, 100,000 நகை வேணும். நிலம் வேணும், வீடு வேணும். சம்பாதிக்காத சோம்பேறிங்க. சம்பாதிக்காத சோம்பேறிங்க. வரதட்சணை வாங்கி எவனான கல்யாணம் பண்ணா அவன் கிறிஸ்தவனா கிடையாது. ஞாபகம் வைத்துக்கொள். ஞாபகம் வைத்துக்கொள். உலக ஆசை உனக்குள்ள இருக்கிறது. நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஒரு ஜெயிக்கிறவனை, ஒரு ஜெபிக்கிறவனை, ஒரு வைராக்கியம் உள்ளவனை, ஊழியம் செய்கிறவனை, பக்தி உள்ளவனை, ஆண்டவர் ஆராதிக்கிறவனை, கடவுளுக்கா சாட்சியா வாழுகிறவன் வரட்டும். துன்மார்க்கம் வந்தானா ஓடி போடுவான். அநேக குடும்பங்கள் இல்லை இப்போ. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல கூட விசேஷமாக காலேப் கர்த்தரை பின்பற்றின காலேப் உத்தமனாக ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு இல்லையா? என்னாகமோ 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப், என்னை உத்தமமா பின்பற்றின காலேப். உங்க வாழ்க்கை உத்தமம், உங்க பேச்சு உத்தமம், உங்க நடக்க உத்தமம், உங்க வாழ்க்கையில உத்தமமான காரியங்களை கர்த்தரே சாட்சி கொடுக்கணும். கர்த்தரே சாட்சி கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் என்றால், யோசுவா திராணி உள்ளவராயிருந்தார். இரண்டாவதாக அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தா அதுக்கு அது தகுந்த வண்ணமாக நடந்தார். ஆயத்தமா இருந்தார். ஆயத்தம், யுத்தத்துக்கும் ஆயத்தம், கானான் தேசத்தை சுற்றி வர்றதுக்கு ஆயத்தம், கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கும் ஆயத்தமா இருந்தார். நற்செய்தியை சொன்னார். நற்செய்தியை சொன்னார். காலேப் நான்காவதாக, ஐந்தாவதாக உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்தார் என்றால் அந்த எகிப்து தேசத்து வந்தவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் செத்தார்கள். காலேபும் யோசுவாவும் மரிக்கவில்லை. அவர்கள் உயிரோடு கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். சுகபோகமா வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் சொல்லப்படுகிறது. நம்ம ஆவியில உயிர்ப்பிக்க வேண்டும். சரீரத்தில் கூட ஆண்டவர் கொடுத்த நாட்களை நிறைவேற்ற வேண்டும். ஆறாவதாக கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். உத்தமமான வாழ்க்கை, உத்தமமான பேச்சு, உத்தமமான எண்ணங்கள், உத்தமமான குணலட்சணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஏழாவதாக ஐக்கியமாக கானான் தேசத்துல பங்கு கிடைத்தது. அவர்களோடு கூட ஐக்கியமா இருந்து கானான் தேசத்துல பங்கு அடைந்தார். எட்டாவதாக சத்துருக்களை துரத்தினார், சத்துருக்களை ஜெயித்தார் வைராக்கியமாக. ஒன்பதாவதாக வேற ஆவி உள்ளவராய் கர்த்தருடைய ஆவி உள்ளவராக இருந்தார். பத்தாவதாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களையும் நிலங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிஃப்ட், பிள்ளைகளுக்கு கிஃப்ட் நல்லதே, செழிப்பானதே, பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்க்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆஸ்தி சேர்க்கணும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாகவே இரக்க குணமுள்ளவராயிருந்தார். 11 ஜெயித்தவன் ஜெபிக்கிறவனாய், ஜெயித்தவன் ஜெயிக்கிறவனை எதிர்பார்ப்பான். ஜெயித்தவன் சோம்பேறி எதிர்பார்க்க மாட்டான். தனக்கு வீட்டுக்கு வரவன் கூட ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்றவனாகிய ஒத்தனியேல் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரையில வாசிக்கிறோம். ஜெயிக்கிறவனாய் சத்துருக்களை ஆண்டவர் எதிர்பார்த்தார். சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தார். கர்த்தரை உத்தமமா பின்பற்றினார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படிதான் வாழ்ந்தார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்றின காலேபு குறித்து தான் நாம் படித்தோம். கர்த்தரை பின்பற்றின காலேப், கர்த்தரை உத்தமமா பின்பற்றின காலேப் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எப்படியே நடக்கிறார்கள். ஆனா நாம் எப்படி நடக்கணும் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட காலேப்
கர்த்தரை உத்தமமா பின்பற்றின காலேப், யுத்தங்களை செய்து ஜெயம் பெற்ற சத்துருக்களை துரைத்தன காலேப், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்த காலேப். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில காலேப்பு போல கர்த்தரை உத்தமமா பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொள்ள ஆண்டவராகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பில சந்திக்க, இன்னொரு இன்னொரு தலைப்பில் உங்களோடு கூட சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you all. God bless you. God bless you.